the God, the Son, the Holy Spirit. Amen. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. Good evening, everyone, and praise the Lord for this evening Lockdown Family Prayer Fellowship. And welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. And we welcome you for this evening prayer meeting as a family prayer that we're going to praise and God and glorify Him. So Relevance Ministry and Relevance Prayer House is organizing this meeting. கிறிஸ்துவுக்கு அன்பா இருக்கிற அன்பு சகோதர சகோதரி யாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ஒரு குடும்பமாக நம்மளை அழைத்திருக்கிறார். விடுதலை ஊழியத்தில் சார்ந்து நடத்தப்படுகிற இந்த லாக்டவுன் குடும்ப ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். விடுதலை ஜெபத்திலிருந்து நடைபெறுகிற இந்த கூட்டத்திலே நீங்களும் எங்களோடு இணைந்து ஒரே குடும்பமாக நான் தேவனை தரிசிக்கும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தரை சொல்கிறேன். வந்திருக்கிற யாவருக்கும் கிறிஸ்துவனுடைய நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். Let's close our eyes and look unto God for a minute. We have a moody. Anybody wants to lead the opening prayer? You're most welcome to come forward and to lead everyone in His gracious hand. உங்கள் யாருக்காவது ஆரம்ப ஜெபத்தை செய்ய விருப்பம் என்றால் கர்த்தருடைய சித்தம் என்றால் நீங்கள் முன் வந்து ஜெபிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஆசீர்வாதமான நேரத்தை தகப்பனே நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த டிசம்பரினுடைய முதலாவது நாளில தகப்பனே ஐயா நீர் எங்களை காண செய்து அதோ இந்த ஆராதனையில பங்கெடுக்க ஐயா நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி 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 சுவாமி. இதோ சுவாமி, இந்த தொடக்கத்திலே செய்ய உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுல நடக்கிறதான எல்லா ஆண்டவரை சாட்சி சொல்வதும் துதிப்பதும் உடைய செய்தியும் ஆண்டவரே ருசிக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிறதான திட்டங்களை அறிந்து கொள்ள கர்த்தரை நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய நோக்கம் இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகட்டும். இயேசுப்பா, let your purpose be done for us today, Lord. கர்த்தரே, எங்கள் இருதயங்களையும் எங்கள் காதுகளையும் எங்கள் கண்களையும் திறந்தள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். இசையா, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள நீங்க உங்களுடைய ஞானத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவியானவரின் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சீசனுடைய ஆண்டவரே இந்த ஃபர்ஸ்ட் டேல தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே இசை, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஐயா நிச்சயமாய் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை நாங்கள் காண்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இன்னும் அப்பா இதுல இணையாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, எந்த தடையா இருந்தாலும் அவைகளை ஏசப்பா நீர் நீக்கி போட்டு தகப்பனே சீக்கிரத்தில் அவர்கள் சேர உதவி செய்யுங்க அப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே தாங்கி ஆண்டவரே இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற பிரதரையும் ஆண்டு நம்முடைய கருத்துல தருகிறேன் நேசு சுவாமி. உம்முடைய ஆண்டவரே கிருபை அவர்களோடு தாங்கி இருக்கட்டும். எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா விதமான ஆண்டவரே ஒரு சோர்வு பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன். உற்சாகத்தின் ஆவினால நீங்க நிரப்புங்க ஏசப்பா ஆண்டவரே. மகிழ்ச்சி ஆவினாலே நிரப்புங்க ஆண்டவரே. திருப்தி ஆவினாலே நிரப்புங்க சுவாமி. உடைய சமாதானம் ஆண்டவரே, உடைய அன்பு உடைய தயவு தங்கி இருக்கட்டும் ஏசப்பா ஆண்டவரே. அவரை நீர் இன்னுமாய் வல்லமை பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல கூட எந்த ஒரு ஆண்டவரே கனெக்டிவிட்டி ப்ராப்ளமோ இல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் ப்ராப்ளமோ வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே. எங்களையும் எங்க எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரை தாழ்த்தி உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். உடைய கரத்தை பார்க்க வாஞ்சிக்கிறோம். துதி கன மகிமையுடைய நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை ஏறெடுத்த அருமை சகோதரி அவர்களும் நம்முடைய குடும்பத்தில் தேவன் உண்மையிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. Sister will happen to pray and lead us all in the prayer. And God bless the sister and her family abundantly for this wonderful day, for the prayer that she had in Brenda. Glory be to God. முதல் பாடல் நாம் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாம் இப்பொழுது பாடுகிற ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வல்லமை உண்டு இந்த பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். Let's sing glorify God. The usual chorus that is found by the working time.
There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். டிசம்பர் 1 இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் காண்பித்திருக்கிறோம். தேவனை துதிக்க போகிறோம். மீதம் இருக்கிற 30 நாட்களையும் நான் 30 அங்கே நான் ஆண்டு சித்தப்படி நான் காண்பித்து வைக்க போகிறோம். விசுவாசத்திலே இந்த பாடலை நாம் பாடுவோம். We have stepped into December 1st, and as for God's will and for his own decision, we'll be able to complete this whole month, another 20 days, and after that we'll be entering into a new year. Glory to God, to glorify in faith, praise, and let's sing the first song. முதல் பாடலுக்கான பாடல் இந்த பாடலோடு சேர்த்து பாடப்படியாக நான் போட வைக்கிறேன். The first song is going to be a family song, a home song. Let's sing and glorify God. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாயவின் மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
ஆதிநிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சீரை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு மாலரும் சீயோனின் மகிமை திருந்தும். சீரை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு மாலரும் சீயோனின் மகிமை திருந்தும். ஆனந்த துதியோலி கேட்கும், பாடு சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, இக்கினம் யாவும் அகலும். இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் மோரிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் மோரிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதியொலி கேட்கும், பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். It is good to praise God with songs and praises. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு காரியம் தேவனை பாடுங்களோடு நாம் துதிப்பது. Because the reason, as you can see in Bible, when David used to sing and glorify God, even in all situations, he was blessed. Not only him, his entire reign and his entire family was blessed. நிச்சயமாக தாவீது ராஜா எல்லா கஷ்டத்திலும் எல்லா ஒரு சூழ்நிலையிலும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய பாடல்களை கேட்டு அவரை மட்டுமல்ல அவருடைய ராஜ்யபாரத்தையும் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். Truly, when we praise and sing and magnify God with his songs, glorify him, it is a blessing to us. நிச்சயமாக நாம் தேவனை துதிக்கும் போது அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Today's responsible psalm is taken from the book of Psalms, chapter 90, verses 1 to 17. Please read and get the God's blessing for you and your family. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 90ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் மாறி மாறி வாசிக்கக்கூடிய தெரிவிக்கப்பட்ட சங்கீதம் எடுத்து வாசித்து தேவனுடைய ஆசையை பற்றி கொண்டு இருக்கிறேன். Psalm 90. Lord, thou hast been a dwelling place in all generations. Before the mountains were brought forth, or ever thou hadst formed the earth and the world, from everlasting to everlasting thou art God. Thou turnest man back to the dust, and sayest, Turn back, O children of men. For 1,000 years in thy sight are but as yesterday when it is past, or as a watch in the night. Thou dost sweep men away, they are like a dream, like grass which is renewed in the morning. In the morning it flourishes and is renewed. In the evening it fades and withers. For we are consumed by thy anger. By thy wrath we are overwhelmed. Thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy countenance. For all our days pass away under thy wrath. Our years come to an end like a sigh. The years of a life are 70, or even by reason of strength 80.
Yet their span is but toil and trouble. You're soon gone, and we fly away. Who considers the power of thy anger and thy wrath according to the fear of thee? So teach us to number our days that we may get a heart of wisdom. Return, O Lord, how long? Have pity on thy servants. Satisfy us in the morning with thy steadfast love, that we may rejoice and be glad all our days. Make us glad as many days as thou hast afflicted us, and as many years as we have seen evil. Let thy work be manifest to thy servants, and thy glorious power to their children. Let the favor of the Lord our God be upon us, and establish thou the work of our hands upon us. Yea, the work of our hands, establish thou it. Amen. Amen. Glory be to God. Truly, a wonderful psalm that God has to for us to read. நிச்சயமாகவே ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கிறார். Amen. God bless the family who happened to read it. May God bless them. நிச்சயமாக கர்த்தர் அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். மென்மேலும் ஆசீர்வதிப்படியாக கொள்கிறோம். Let's sing the second song, and then song to glorify God. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல் தேவனுக்கு பாடுவோம். When upon life's billows you are tempest-tossed, when you are discouraged, thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Are you ever burdened with the load of care? Does the cross seem heavy you are called to bear? Count your many blessings, every doubt will fly, and you will be singing as the days go by. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. When you look at others with their lands and gold, think that Christ has promised you his wealth untold. Count your many blessings money cannot buy, your reward in heaven or your Lord on high. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. So amid the conflict, whether great or small, do not be discouraged, God is over all. Count your many blessings, angels will attend. Help and comfort give you to your journey's end. Count your blessings, name them one by one.
Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Hallelujah. Amen. Glory be to God. Amen. The blessings that God happened to give to us, it is countless. We can count on and on. நிச்சயமாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிதாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் பார்த்தால் எண்ணிக்கொண்டே போயிருக்க வேண்டும். நிச்சயமாக நல்லதை நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். We serve a good Lord. We worship a good Lord. The first reading is taken from the book of Acts, chapter 9, verse 40. Please read it and get the God's blessing for you and your family. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். But Peter put them all forth, and knelt down and prayed, and turned him to the body, said, Tabitha, arise. And she opened her eyes, and when she saw Peter, she sat up. Amen. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். Glory be to God for the wonderful word. May God bless His word, and may God bless the family who happen to read it, and may God bless them around. நிச்சயமாக இந்த வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இதை வாசிக்கிற அருமையான குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மூன்றாவது பாடல் தமிழ் பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். That's the third song, it's a Tamil song. Please join along with me in singing and praising God. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாக என்னோடு உள்ளத்தோடு ஆராதிப்பே என்னோடு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா என்னோடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என்னோடு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா என் முழு பலத்தோடு ஆராதிப்பேன் என் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறு இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்னோடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்
இப்பொழுதெல்லாம் போட்டு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. A holy man of God, whose name is Father Berkmans, happened to compose this song. And he is a great preacher, a leader, a wonderful man who happened to give his life for God. And the words that he happened to written and the tune that he has composed, even many languages it has been transformed. Many languages in India, they sing, they translate, they sing the song. அருமை கிறிஸ்துவ உலகிலே அருமை தம்பியா இருக்கிற தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் இந்த பாடலை பாடி குறித்திருக்கிறார். அநேக மொழிகளில் இந்த பாடல் மொழிபெயர்க்கப்பட்டு அநேக மாநிலங்களின் பாடலை பாடுவதை ஒதுக்கும்படியாக ஒரு வீட்டுக்காக வண்டர்ஃபுல் சாங் கர்த்தர் செய்யப்படுவாராக நிச்சயமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரம் 36வது வசனம் 36 தொடர்ச்சியாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Acts chapter 9, the following verses. Please read for the word of God. In Joppa, there was a disciple named Tabitha. She was always doing good and helping the poor. About that time, she became sick and died, and her body was washed and placed in an upper stairs room. Lydia was near Joppa, so when the disciples heard that Peter was in Lydda, they sent 2 men to him and urged him, "Please come at once." Peter went with them, and when he arrived, he was taken upstairs to a room. All the widows stood around him, crying and showing him the robes and other clothes that Dorcas had made while she was still with them. Peter sent them all out of the room, and then he got down on his knees and prayed. Turning toward the dead woman, he said, "Tabitha, get up." She opened her eyes, and seeing Peter, she sat up. He took her by the hand and helped her to her feet. Then he called for the believers, especially the widows, and presented her to them alive. This became known all over Joppa, and many people believed in the Lord. Peter stayed in Joppa for some time with a tanner named Simon. Amen. Amen. Glory be to God. Amen. Let's sing another English song and glorify God with our praises. நிச்சயமாக ஒரு ஆங்கில பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். Glory be to God. Amen. It's a known song. Let's clap our hands and sing praises for Father by singing this song. நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார். கைகளை தட்டி நாம் ஆர்ப்பரித்து ஆரோக்கியோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். God is good all the time. We put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. We put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley, there are shadows all around. Do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good.
God is good all the time. We were sinners, all unworthy, still for us He chose to die. Filled us with His Holy Spirit, now we can stand testifying that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans you have for me, my life is in your hands. And through the eyes of faith, I can clearly see God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. One more time, let's sing. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. Amen and amen. Glory be to God. Amen. Amen. The book of Acts, chapter 9, verse 39 to 42. We read for the glory of God. அப்போஸ்தலர்கள் 9 அதிகாரம் 39 42 வசனங்கள் எழுந்து வாசிக்கிறார்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Then Peter arose and went with them. When he was come, they brought him into the upper chamber, and all the widows stood by him weeping, and showing the coats and garments which Dorcas made while she was with them. But Peter put them all forth, and knelt down and prayed, and turning him to the body said, Tabitha, arise. And she opened her eyes, and when she saw Peter, she sat up. And he gave her his hand and lifted her up. And when he had called the saints and widows, presented her alive. And it was known throughout all Joppa, and many believed in the Lord. Amen. Glory be to God. Amen. Glory be to God. Amen. May God bless the words and may God bless the family who happen to read it. நிச்சயமாக கர்த்தர் இந்த வசனம் ஆசீர்வதிப்பார். வாசித்த குடும்பத்தார் என்னை ஆசீர்வதிப்பாராக. Amen. Testimony time. Over 11 months, God happened to lead us in a very successful and victorious way. And it's time for us to stand up and tell our testimonies to glorify Him. Because without Him, we are not here representing the day. நிச்சயமாக 11 மாதங்கள் தேவனுடைய பத்திரமாய் காப்பாற்றி ஸ்திரமாய் வெற்றியோட நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அவர் இது செய்யவில்லை என்றால் நாம் இன்று இந்த நாளை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம், வாழ முடியும். நிச்சயமாக கர்த்தருக்கு நம்முடைய சாட்சிகள் நன்றியாக பலிகளாக நாம் செலுத்துவோம். Let's render our thanks and praises to God in the form of testimony. And today morning I happened to talk to the person and they said, we've been listening to your sermon in Facebook as well as in YouTube. Sometimes we happen to listen in YouTube. Sometimes we go to your Deliverance Ministry Facebook page and we listen in that. And the person said, it is something that in the beginning I was thinking, this service is being done in Tamil and English, and I wanted a separate English service alone.
I thought I would call and ask you to just conduct a separate meeting for the English people where we'll be having it more comfortable. But as the days goes on, I'm so comfortable because something God is talking to me in the language where I don't understand, but now I'm starting to learn the language. In the காலை என்னோட பேசிக்கொண்டிருந்த ஒரு நபர் என்னோட சொன்ன விஷயம், நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியம் என்ற இந்த ஃபேஸ்புக் பக்கத்திலே முகப்பத்திரிகை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், யூடியூப்லேயும் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கும்போது தமிழும் இங்கிலீஷும் இருந்துச்சு. இங்கிலீஷ்க்கு மட்டும் எங்களுக்கு ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கலாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்க்க எங்களுக்கு தமிழையும் சொல்லி கொடுத்துருக்கார், சில வார்த்தைகளும் கற்றுக் கொடுத்துருக்கார். எங்களுக்கு அது கஷ்டமா தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அநேக இடங்களில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுபடியாக என்னை வைத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கிற அந்த வேத பாடங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பாடுகிற பாடல்கள், கொடுக்கிற செய்திகள், ஜெபங்கள் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு பிரயோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கு. For many it has been a blessing because they have to listen all the blessed words where they cannot read in the regional language, but when you read it, they are able to hear, and they praise God with the songs and everything. So it is something, a remarkable thing that is happening. And God needs this much more, and many people be saved by this meeting. இந்த ஒரு கூட்டத்தின் மூலமாக அநேக ரட்சிக்கப்படும்படியால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray for that. So it's a testimony, and I would like to share my testimony for all these 11 wonderful, successful, and notorious months God happened to lead us. So good, so nice. We can imagine all the tough situations that we had, all the worst situations that it was going on, but God is so good enough to help us, to support us, and God did not make us to fall, or we were not in shame at all. Amen. Hallelujah. நான் வெட்கப்பட்டு போகல, நான் அசிங்கப்பட்டு போகல, ஆமணப்பட்டு போகல. கர்த்தர் பாவ மாணவர்களோடு இருந்து சுகமாக, பத்திரமாக, வெற்றியோட இன்னும் நான் வெற்றியாக இருக்கிறது இருக்கிறார். கர்த்தர் வசனத்துக்கு ஸ்தோத்திரம். I thank God for giving all the best of benefits in my life, including the ministry. ஊழியத்தையும் மற்ற எல்லா விஷயம் ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறேன். Testimonies you can share for glory of God. சாட்சிகள் தேவனை இருக்கிறது என்று சொல்லுங்க அந்த All praise and glory to God. I thank God for keeping my life till this moment and keeping me so protected and meeting all my needs. I thank Him for blessing me and helping me see all these 11 months and help me start this new month. This is the last month of the year. I thank God for making us and bringing us through all the situations we have been through this year. This year has been a very different year and a very tough year, but still God has guided us beautifully. There have been places, there have been points where we thought that was the end, but God made a way where we thought that was the end, but still God made us a way and brought us safely through many situations. I can't count them. It's been numerous this year. I can't just count one or two. There's been so much each and every single day. I thank Him for all the blessings He has showered upon me, for all the protection, for all the mercies, and also the unconditional love He has shown us and shown me especially. And this year, and this special year, I have come and I've moved more closely to God through all these situations. He has showed me His presence. I felt His presence through all these situations, all these things which happened this year. I thank God for all the things He has done for me. And I just pray the last month of the year, which we are all in, I just pray that this month also goes on well with all the blessings and peacefully, and we have a good Christmas. All praise and glory to God. Thank you, sir. Amen and amen. Glory be to God for a wonderful testimony. And God bless you more and more, my dear. And may God lead you in all the ways of life. Amen. Any more testimonies for the glory of God? Praise Lord, brother. Praise Lord, sister. Yes, the same, brother. God has helped us to see this new beginning of the December, and so amazing to see all the things that He has made us to cross in this COVID. This year really was something which we have never expected and not even dreamed of, where we all will be inside the house and so many things, so much of chaos, and
God has led us so beautifully, just like how He led His people in the people of Israel in that wilderness. Just like that, God has protected us, and it is really exciting to see what God is going to do next. So completely hoping and trusting on Him, giving everything into His hand. So I pray that God should give me more obediency to obey His will, to walk in His way according to His will. I thank God for protecting me, my family, and all my loved ones, and especially you and your family also, brother, and all the families in here. So I give thanks and glory to God. Thank you, brother. Thank you, sister. Thank you so much. Thank you for wonderful testimony. May God bless you and your family abundantly. Take care of all the small needs that you require. God give you a better and good and prosperous life. Amen. And as sister was telling the testimony, one song was striking my head. Sister, இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய பாடல் என்னுடைய நினைவுக்கு வந்தது. The name of the Lord is a strong tower, the righteous run into it, and they are saved. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் யாவும் செழிப்பானே. Wonderful song that God happened to give, because through Bible verse, the people happen to write these songs. வேத வசனங்களை குறித்து இந்த பாடலில் எழுதப்பட்ட பார்க்கிறோம். It is not easy to live a righteous man or a woman in this world. ரொம்ப கஷ்டம். ஒரு நீதிமானா ஒரு வாழ் இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப அவசரம் இல்லை. Because every day we have our own urges, we have our own temptations, we have our own errors and mistakes and defaults. தினமும் நமக்கு இருக்கிற சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், அழுகைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா இருந்தாலும் அதுல நீதிமான வாழ்வு அந்த ரொம்ப பிரியப்படுறாங்க. But we are not able to, but we are trying to. அது முடியல. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வரும். But as the Bible says, all the righteous people in every time where you read the Bible, they are saved. Amen. நிச்சயமாக வேதம் முழுவதும் நீங்க படிக்கிற காரியத்தை பார்க்கும்போது நீதிமான்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுகிறார்கள். Hallelujah. So our God is a great God who can save from all situations. You can see the islands around the world, in the globe, and all the small countries are just submerging into the water because of earthquakes and seaquakes and various things. But God is so good to us that He is able to protect and save us. அநேக நாடுகளும் அநேக சில இடங்களும் இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஐலண்ட், சின்ன குறும்பட்டங்களா நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு மூழ்கி போற காலத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Amen. So please remember your testimonies for all these years, especially for all these 11 months, especially for last month or the last day, whatever, the last half, the last minute. If you can come across anything which comes to your mind, please share for the glory of God. கடைசி நேரத்திலே, கடைசி நாட்களிலே, கடைசி மாதத்திலே, வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்ரூவ் செய்திருந்தாங்கன்னா அதை நீங்கள் தேவனுக்கு என்று வந்து முன்படி சொல்லக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise God, ma. I also want to thank God for keeping us safe throughout the last 11 months. God has been a provider. He has provided all our needs. ஒரு குறையும் இல்லாதபடி 11 மாசமும் நடத்தி வந்திருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பாடுகளும் நிறைய அநேக பிரச்சனை நமக்கு சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மள வந்து he has protected us, he has kept us safe, he has provided us, he has carried us. எல்லாமே I really want to praise God. அண்ட் இந்த 11 மாசம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எதுக்கு சும்மா கூட டாக்டர் கிட்ட போவோம். ஆனா இந்த 11 மாசம் அந்த இந்த கொரோனா டைம்ல வந்து நாங்க டாக்டர் கிட்ட போகவே இல்லை ஆக்சுவலா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெரிய கிருபை அது. இட்ஸ் அ பியூர் கிரேஸ் ஆஃப் காட். சின்ன கோல்டு ஃபீவர் இருந்தா கூட உடனே டாக்டர்கிட்ட போவோம். எப்படி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு யாராவது ஒருத்தர் போயிட்டு வருவாங்க டாக்டர் கிட்ட. ஆனா இந்த மாசத்துல இந்த கடந்த மாசங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இஸ் வண்டர்ஃபுல்லி அப்பப்போ சிறு சிக்னஸ் வரும். பட் ஆனா அந்த டாக்டர்கிட்ட போகாதபடி ஆண்டவர் வந்து ஹீஸ் கிவன் அஸ் குட் ஹெல்த்.
He's been a Jehovah Rapha all through these months. I really want to praise God for that. சுத்தி நம்மள வீட்டை சுத்திலும் எழுத்த வீடு பக்கத்து வீடு எல்லா பக்கமும் இந்த கோவிட் வந்தப்போ நம்ம வீட்டை நம்ம கூடாரத்தை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் God has been true for whatever covenants he made with us. நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அது எல்லாமே இந்த வருஷத்துல ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரு. அதுக்காக ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட். Thank you. Amen. Glory be to God for the wonderful testimony from the rest of the time. Because it is true, indeed, God happens to look onto us and He blesses us and He takes care of us in a very good way. நிச்சயமாக கர்த்தர் நம்மளை முழுமையாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Amen. Any more testimonies for the glory of God? Let us actually look at. Let's sing a small song again to the word of God. ஒரு சிறிய பாடலை பாடி நாம் தேசத்துக்கு நாம் கடந்து செல்வோம். Father, we love you, we worship and adore you, glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Jesus, we love you, we worship and adore you, glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Spirit, we love you, we worship and adore you, glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Let's sing one more time. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Hallelujah. Amen. Today's sermon will be given by Evangelist Sister Watson, and I hand over this moment in our hands. இன்றைய செய்தியை கொடுப்பவர்கள் சுவிசேஷகி வாட்சன் அவர்கள். இந்த தருணத்தை அவர்கள் கருத்தை நான் ஒப்படைக்கிறேன்.
Yesterday, today, forever, Jesus is the same. All my change, but Jesus never. Glory to His name. Glory to His name. Glory to His name. All my change, but Jesus never. Glory to His name. மேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசு ரட்சகர். எல்லாம் மாறினும் இயேசு மாறா மகிமையாவர்க்கே. 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 எல்லாம் மாறினும் இயேசு மாறா மகிமையாவர்க்கே. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காக, இந்த விடுதலை ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த ஆராதனைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பாடின பாடல்கள், வேத வாசிப்புகள், சாட்சிகள் எல்லாம் இந்த சமூகத்தில் பதிவாகி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளின் செய்தியை நீர் ஆசீர்வதித்துக்கூடும். அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும்படியான வார்த்தைகளை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மேன்மையும் ஒருவருக்கு ஏற்கும்படியா பிரேசு மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நான் வாசிக்க கேட்ட பகுதியில அப்போஸ்தலர் 9:36-38 பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் தபித்தாள் என்று. தபித்தாள் பேதுருவினுடைய ஒரு சீஷியாய் இருந்தாள் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி இந்த 9ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து விட்டார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷனை அவ்விடத்திற்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டு அறைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து அப்பொழுது அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அவள் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். மேற்கண்ட பரிசுத்த வசனத்தின் வேத வசனத்தின்படி அருமையான அற்புதத்தை நமக்கு இந்த இடத்துல விளக்குகிறது. மரித்து கிடப்பட்டிருந்த ஒரு சரீரத்தை உயிர் பெற்று எழுந்திருக்க பண்ணின உயிரடைய வைத்த சம்பவம் விளங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அற்புதம் நடைபெறுவதற்கு காரணமாயிருந்த
சம்பந்தப்பட்ட நபரை குறித்து ஒரு நிமிஷம் சிந்திப்போம். அந்த நபர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் தொழில் என்ன என்று சொல்லி பார்ப்போம். கபிதாவை குறித்து நாம் பார்ப்போம். மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட ஸ்திரீயின் பெயர் தொற்கால் என்றும் அதனுடைய அர்த்தம் கபிதாள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆவிக்குரிய தகுதிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அவள் ஒரு ஸ்ரீஷி. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொழில் ரீதியாகவும் பொழுதுபோக்காகவும் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொண்டிருந்தவள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவை அழைத்து வர சொல்ல ஆள் அனுப்பின சீஷர்கள் அந்நாட்களிலே அந்த பகுதியிலே பேதுரு ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்தபடியினாலே கபிதாள் என்ற அந்த ஸ்ரீயோடு கூட பேதுருவோடு கூட ஊழியம் பண்ணும்படியாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 மனுஷரை பேதுருவிடத்திலே அனுப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஆமென், அல்லேலூயா. மரித்து போய் கிடக்கப்பட்டிருந்த கபிதாளை குறித்து மாத்திரமே பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர்த்து கபிதாளின் பெற்றோர், உறவினர், வீட்டார் யாரையும் குறித்து அங்கு குறிப்பிடப்படவில்லை. மற்றும் பேதுரு அவ்விடத்திலிருந்து வந்தபோது விதவைகள் எல்லாரும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கபிதாள் என்ற சீஷிக்காய் கர்சனையாய் மனிதாபிமானத்தோடு பாடு எடுத்து உண்மையிலே அவர் மீது அக்கறை கொண்டிருந்தவர்கள், கபிதாளை சுற்றியிருந்த சீஷர்கள் மற்றும் விதவைகள், அல்லேலூயா, இங்கு கர்த்தர் இயேசுவின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நமக்கும் இந்த மனிதாபிமானம், கிறிஸ்தவ அன்பு, ஆவிக்குரிய பாரம், ஆமென், ஆவிக்குரிய ஒருமைப்பாடு உண்டா என்று ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இன்று ஊழியர்களிடையே அநேக பொறாமையும் மன வேறுபாடும் புறங்கூறுதலும் தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சிகளும் தலைவிரித்தாடுகிறது என்பதை நாம் மறக்க முடியாது. இன்று நமது ஊழியக்காரரை பார்த்தால் மற்றொருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்கள். முதுகுக்கு பின்னால் தரக்குறைவாக ஊழியர்களை இங்கு பேசிக் கொண்டிருக்கிற காலமாய் இந்த காலம் இருக்கிறது. உண்மையான சகோதர சிநேகம் இல்லாமல் வெளிப்புறமான பச்சை சிரிப்பு சிரிப்பார்கள். ஊழியர்களாகி எங்களுடைய விடுதலையின் உருவத்தினுடைய திருஷ்டாந்திரங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு மாதத்திலும் நானும் என் கணவனுமாய் ஒரு முழு இரவு ஜெப கூட்டத்திற்கு சென்றோம், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் போய் சுற்றி பார்க்கிறோம், அந்த சபை அங்க இல்லவே இல்லை. அப்போ நாங்கள் ஒரு சபையில போய் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த சபையில இருக்கும் பொழுது 10 நிமிடம் கழித்து 2 பேர் வந்து, இந்த சபை நம்முடைய சபை அல்ல என்று சொல்லி எங்கள் இருவரையும் அழைத்து போனார்கள். அதுவும் அதே தெருவுல இந்த சபை இருக்கிறது, அது 10 வீடு தள்ளி அந்த சபை இருக்கிறது. ஊழியர்கள் என்ற கர்த்தருடைய சீஷர்களுக்குள்ளே பொறாமை மற்றும் காழ்ப்புணர்ச்சி இதே நிலையில் அன்றைக்கும் யோப்பா பட்டணத்தில் இருந்திருந்தால் பேதுருவும் அங்கு வந்திருக்க முடியாது, கபிதாளும் உயிரோட எழுப்பப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கும் எங்களுடைய ஜெப வீட்டை தேடி அநேகர் வருகிறார்கள், அநேகருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த விடுதலையில ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எங்களை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்துல விடுதலையின் சபை வீட்டுல ஒரு பிசாசு பிடித்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில வாயிலை நுரைத்தள்ளி கொண்டு வரும்படியாய் ஒரு ஆசிரியை பணிபுரிகிற ஒரு சகோதரியும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரி வாயிலை நுரை தள்ளி மறிக்கும்படியான தருவாயில இருந்தாள். அப்பொழுது என்னுடைய கணவர் பெங்களூர்ல அசிஸ்டன்ட்
கன்னட பிலிம்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அவர் வாரத்திற்கு 2 நாள் தான் சென்னைக்கு வருவார். வந்துட்டு வீக்கெண்டுக்கு வந்துட்டு திரும்பவும் போயிடுவார். இந்த ஊழியத்தை நானே வருகிறவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி விடுதலை கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கேன். அப்பொழுது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, எத்தனை நாளைக்கு வருகிற ஆண்களுக்கெல்லாம் நான் எப்படி ஜெபிக்க முடியும்? எல்லாருக்கும் கை வச்சு ஜெபிக்க முடியாது இல்லையா? ஒரு சில காரியங்களுக்கு நீர் எப்படியாவது என்னுடைய கணவனுக்கு இந்த வேலையிலிருந்து விடுதலை கொடும், உலக பிரகாரமான வேலையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. அதே சமயத்துல எனக்கு என்ன வல்லமைகள் வரங்கள் கொடுத்திருக்கிறீரோ அதே வல்லமை வரங்கள் என் கணவனுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் இந்த ஏழையின் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தினார். அவரை முழு நேர ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் அழைத்தார். அப்பொழுது நாங்கள் இருவருமாய் சேர்ந்து ஊழியம் செய்யும்படியால் கர்த்தர் செய்தார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான வல்லமையான கருவிகளால் எங்கள் இருவரும் எடுத்து பயன்படுத்தினார். அப்போ சகோதரன் பெங்களூர்ல இருக்கும் பொழுது அந்த குடும்பமானது 10 இருந்து 4 மணி வரைக்கும் டெய்லி வருவாங்க ஜனங்க. சகோதரன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருகிற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விடுதலை கொடுத்துதான் அனுப்பி கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில இந்த குடும்பத்தார் பயங்கரமான விக்கிர வழிபாடுக்குள்ளே வருகிறவர்கள், இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பலவிதமான வழிபாடுகளோடு கூட இருந்தார்கள். ஆனாலும் பலவிதமான மந்திரவாதினிடத்துல போய் ஆசை சரியாக்கி கடைசி நேரத்துல யாரோ சொல்ல கேட்டு எங்கள் வீட்டுக்கு அந்த ஆசிரியை அவர்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது ஒரு 22 வயது இருக்கிற ஒரு ஆசிரியை பெண் கொண்டு வந்து எங்களுடைய பிரேயர் ஹால்ல போட்டாங்க. அப்ப நான் பார்த்தப்போ என்னுடைய மகனும் மகளும் சிறிய பிள்ளைகள், அவர்களை ரூம்ல வைத்து விட்டு யாருக்கு ஜெபம் பண்ண வந்தாலும் பிசாசு பிடித்தவர்கள், சூனியத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், என்னென்ன பிரச்சனைக்காக வருகிறார்களோ ஜெபிக்கிற நேரத்துல பிள்ளைகளை நாங்கள் அந்த இடத்துல வைக்காதபடி எங்க பெட்ரூம் அனுப்பிடுவோம். அப்படி அனுப்பும் பொழுது அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. என்ன ஆண்டவரே, வாயிலே நுரைத்தள்ளி வந்திருக்கிறாளே, இவள் மறித்து போனால் இந்த விடுதலையின் ஜெப வீட்டினுடைய பெயர் கலங்கப்படும். அதே சமயத்துல உம்முடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியால் இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் உட்கார வைத்து விட்டு நான் மட்டும் உள்ளே போய் ஜெபித்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தால் அந்த பிள்ளைக்கு நீ உயிர் பிச்சை கொடுத்து கட்டுகள் உடைக்கப்பட்டு எழும்பி போக சித்தம் இருந்தால் என்னை ஜெபிக்க அனுமதி, இல்லை என்றால் ஜெபிக்காதபடிக்கு தடை செய்து போடும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஜெபி. முதலாவது அவளுக்கு ஒரு அவுன்ஸ் தண்ணில பிரேயர் ஆயில் ஒரு 3 சொட்டு போட்டு என்னுடைய ரத்தம் என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய வாயிலே நீ ஊற்று என்று சொன்னார். நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி நான் போய் அந்த பிள்ளையை வாயை திற இயேசு நாமத்தினால திறன்னா திறக்கவே இல்லை. அப்படியே டைட்டா பல்ல நல்லா 2 பல்லையும் சேர்த்து அடித்து கொண்டிருந்தது. அப்புறம் இயேசு நாமத்தினால கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, வாயை திறக்கட்டும்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் திறந்துச்சு. ஜெப எண்ணெய் அதுக்கு உள்ளே கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது வந்திருக்கிற கூட்டத்துல ஒரு 3 சகோதரிகள், எந்த இடத்துல என்ன வல்லமை இருக்க போகுது, இந்த பொம்பளை சாதாரண ஒரு பொம்பளையா இருக்குது, இது என்ன ஜெபம் பண்ணி இந்த மகளுக்கு விடுதலை கொடுக்குறோம் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறத ஆண்டவர், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்களை ஆராய்ந்து அறியக்கூடிய தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிக்காத மகளே, நான் எவ்வளோ போராடி ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது தடைகள் அநேகம் வந்தது. அப்ப என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 3 சகோதரிகளை நீ வெளியே அனுப்பு.
அப்படி வெளியே போனாதான் நீ ஜெபம் பண்ணினா இந்த பிள்ளைக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னார். நீ தைரியமாக சொல்லு என்று சொல்லி, அப்ப நான் வந்து சொன்னேன், இங்கு 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த 3 சகோதரிகள் பெயரையும் நான் சொல்லி வெளியே அனுப்ப முடியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்களாகவே இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா இந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும், ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுப்பார் என்று சொன்னேன். அதே போல யோசித்து முன்ன பின்ன யோசித்து அதுக்கப்புறம் 3 பேர் போனார்கள். வந்தா ஒரு அரை மணி நேரத்திலே விடுதலை கிடைக்க வேண்டிய சகோதரிக்கு 3 மணி நேரம் தாமதமானது. அதற்கு கூட வந்த ஒரு சகோதரன், அவன் கத்தோலிக்க சகோதரன், அவன் வந்து அவனிடத்துல நாங்கள் ஜெப வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு பேடு ரெடியா இருக்கும், பேனா இருக்கும், ஃபுல் பேப்பர் அதுல வச்சிருப்போம். நான் சொன்னேன், தம்பி வின்சென்ட், நீ இதுல எல்லாத்தையும் எழுது. அந்த பிள்ளை பேசும் பொழுது, இயேசு நாமத்தினால பேசுன்னு சொல்லும் பொழுது பேசும் பொழுது எல்லாத்தையும் நீங்க எழுதணும், நம்ம ஜெபிக்கிறதுக்கு அது தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எழுதுறேன் சிஸ்டர்ன்னு நான் சொன்னான். அதுக்கப்புறம் அவங்கள வெளியே பால்கனியில போய் ஜன்னல் பக்கமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் இயேசு நாமத்தினால பேசி யார் உனக்கு தொந்தரவு கொடுக்குறதுன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை எல்லா காரியத்தையும் சொன்னது. எத்தனை மந்திரவாதிகிட்ட போனாங்க, என்ன இந்த பொண்ணுக்கு செஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் எத்தனை ஊதுபத்தி, என்ன ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், பன்னீர் ரத்தம், மனுஷ ரத்தம் எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணும். எல்லாத்தையும் அந்த தம்பி எழுதின பிறகு எத்தனை தகுடு ஊதுபத்தி எல்லாம் சொல்லிச்சு, எலுமிச்சம்பழம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சகோதரியை விட்டு போறியானா, நாங்கள் போக மாட்டேன், 5 மணிக்கு இந்த சகோதரி எங்கள் உயிரை எடுக்கணும்னு சொல்லி தான் எங்களை அனுப்பியிருக்கணும், உன்னால முடியுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது, இது ஜெப வீடு, நீ வந்து ஜெபம் பண்ற சகோதரி, அதனால இந்த இடத்துல இருந்து எங்களால தப்பிக்க முடியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியல, நாங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா அப்படியே இந்த மார்க்கெட் பக்கத்துல போயிடுறோம், பின்னாடி எங்க வீட்டு பின்னால ஒரு சிஎஸ்ஐ சர்ச், அதுக்குள்ள ஒரு ஸ்கூல், ராஜகோபால் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல போயிடுறேன்னு சொல்லுவோம். எங்கேயும் போகக்கூடாது, இயேசு நாமத்தினால கையை தூக்கு, 2 கையும் தூக்குன்னு சொல்லி அப்புறம் என்னுடைய கையை காட்டும்போது அந்த தம்பி வாசிக்க இந்த பேரெல்லாம் சொல்லி, இப்பவே இந்த நிமிஷம் இந்த சகோதரி விட்டு நான் போகிறேன் என்று சொல்லி 3 முறை என் கையில சத்தியம் பண்ணி அப்படியே கண்ணை மூடி ஆயிட்டான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜெப எண்ணெய் எடுத்து திரும்பவும் தண்ணியில போட்டு மூஞ்சில அடிச்சோன்னா அந்த பிள்ளை எழுந்து உட்கார ஆரம்பிச்சுது. அதற்கு பிறகு அந்த 3 சகோதரிகள் உள்ள வந்தாங்க. வந்து என்னை பார்த்து, சகோதரி எங்களை மன்னிச்சிருங்க, ஆண்டவரை நாங்கள் சீப்பா எடை போட்டுட்டோம், அதே சமயத்துல நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாங்க நினைச்சோம், ஆனா எங்க சகோதரிய நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தீங்க, உயிர் பிச்சை கொடுத்துட்டீங்க, உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் நாங்க மறக்கவே மாட்டோம், தொடர்ந்து நாங்க இந்த ஆராதனைக்கெல்லாம் வருவோம்னு சொன்னாங்க. எதற்கு சொல்றேன் என்று சொன்னால், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, அவர் சொல்லாகும் கட்டளையிடம் இருக்கும். நம்ம என்ன கேட்கிறோமோ அவருடைய நாமத்தின் பேர்ல நாம கேட்கும் பொழுது அவர் விடுதலை கொடுக்க வல்ல தேவனா இருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்தார் எல்லாரும் சந்தோஷமாய் ஜெபித்து போய் திரும்பவும் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்கள் வீட்டுல ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். சாட்டர்டேல ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை மாலை ஆராதனை கூட்டத்துக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி கடைசியில எங்களுக்கு ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்தார், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார், இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லி சகோதரத்துல வந்து ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். யார் அந்த விசுவாசம் இல்லாத 2 பேர் அந்த சகோதரிக்கு விரோதமாய் போனார்களோ ஆண்டவர் அவர்களையே கொண்டு வந்து அவர்களை தப்பிதங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த நிலைதான் தபிதா கிடத்தப்பட்டிருந்த மேல் வீட்டு அறையிலும் இருந்திருக்கும். விசுவாசம் இல்லாத யாராவது 2 பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் இதை தனது ஆவியிலே உணர்ந்த பேதுரு ஒட்டுமொத்தமாக என்ன செய்தார், எல்லாரையும் வெளியே போக செய்தார். அற்புதம் நடந்தது. பரிசுத்தவான்களிடத்திலும் விதவைகளிடத்திலும்
உயிருள்ளவராக தபித்தாளை பேதுரு நிறுத்தினார். இந்த பரிசுத்தவான்களும் ஸ்ரீஷர்களும் விதவைகளும் தான் இந்த தபித்தாளுக்கு பிரயாசம் எடுத்தவர்கள். பேதுரை அழைக்க அனுப்பினவர்கள், அவளுக்காக அழுது புலம்பினவர்கள், அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்றார் போல தபித்தாளை ஒரு உயிருள்ள பரிசாக உயிர்ப்பிக்கப்பட்ட காணிக்கையாக அவர்களுக்கு முன்பாக பேதுரு நிறுத்தினார். அருமையான ஒரு ஊழியர், வியாபாரத்துல நலிந்து போய் நஷ்டமடைந்த ஒரு தலைவனுக்கு தினமும் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவரையும் உயர்த்தி அவருடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சகோதரன் தொடர்ந்து எங்க ஜெப வீட்டுக்கு வந்தார்கள். அதற்கு பின்பு அந்த குடும்ப தலைவருடைய ஆசீர்வாதம் கோடிக்கணக்கில் பெருகும் பொழுது அந்த தலைவர் காணிக்கைகளையும் நன்றிகளையும் அவரை பற்றி தெரியாத அறிந்திராத அவருக்காய் ஜெபித்திராத ஊழியனுக்கு லட்சக்கணக்கிலே காணிக்கை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். காரணம், உயர்த்தும் உயர்த்தும் என்று ஜெபித்த ஊழியர் குடும்ப தலைவனின் ஊர்க்காரர் நாங்கள் இல்லை என்று சொல்லி, சாதியில் ஊழியர்கள் குறைந்தவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வேறு ஒரு ஊர் பக்கம் இருந்தவர்களா இருந்ததுனால அந்த ஒரு ஊழியக்காரரிடத்துல போய் காணிக்கைகளை கொடுத்து வந்தார்கள். பேரு அப்படி அல்ல. யாரெல்லாம் தபித்தாளுக்காக விசுவாசத்தோடு ஆள் அனுப்பி வைத்தார்களோ அந்த பரிசுத்தவான்களுக்கும் விதவைகளுக்கும் முன்பாக தபித்தாளை பேதுரு உயிரோடு நிறுத்தினார். நாமும் கூட நம்மை சுற்றி இருக்கும் ஆத்துமாவிலே செத்து கொண்டிருக்கிற மக்களுக்காய், அவர்கள் ரட்சிப்பிற்காய், அவர்கள் மனமாறுதலுக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறக்கிற வாழ்க்கைக்காக அவர்களுக்கும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாகவும் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் விசுவாசத்தோடும் ஜெப சிந்தையோடும் தேவனுடைய சமூகத்திற்கும் ஊழியர்களிடத்திலும் ரட்சிப்பின் வாசல் அண்டைக்கும் அவர்களை வழிநடத்த நம்மை ஒரு கருவியாய் பாத்திரமாய் பயன்படுத்த திட்டமிடுவோம், செயல்படுவோம். நம் மூலம் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த 2020ஆம் ஆண்டுல நினையாத வண்ணமாக ஆண்டவரே ஜனவரி 1 தேதியிலிருந்து ஆண்டவரே இம்மட்டுமாய் 11 மாதங்களை முடித்து 12வது மாதத்துல நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு கிருபையாய் உயிர் பிச்சையை கொடுத்து இந்த நாளிலே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்மை வாழ்த்தும்படியாய், உம்மை வணங்கும்படியாய் கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி அந்த ஆழமான விசுவாசத்துக்குள்ளே ஒருவரும் வரும்படியால் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த மாதம் தொடங்கி இந்த மாதம் முடியும் வரையிலும் உங்களுடைய பிறப்பின் பண்டிகை ஆண்டவரே வருட பிறப்பு நாளிலும் ஆண்டவரை புதிய வருடத்தை நாங்கள் காணும்படியால் கர்த்தர் கிருபை தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாது. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பெறாத ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொடும். குறைகள் இல்லாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே 31 தேதிகள் வரையிலும் உடைய கரத்தோடு அவருடைய கரத்தை இணைத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியால் ஆவிக்குரிய காரியங்களிலே முன்னேறி செல்கிற குடும்பமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியால் உம்மோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்கிற மக்களாய் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்கும்படியால் வல்லமுள்ள தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதியும் பலப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்களை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Let's say together, bless the Lord, O my soul, and all that is within me, bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits.
benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் விடுதலையின் ஊழியத்தின் சார்பாய் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May God's blessing and His peace and His protection be bestowed on us as we go out and come. Our protection will be taken care by Jesus Christ. நம்முடைய பாதுகாப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் பார்த்துக் கொள்ள முடியாது. நாம் அவருடைய மன்றாடி கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார் என்பதை. Thank you for joining us tonight. God bless you all, and it's a wonderful night to serve God along with you all as a family. May God bless you throughout this month and forthcoming days. நாங்கள் தேவன் முழுவதுமாக இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்துவாராக. இதே போல பல ஆராதனைகளை ஆண்டவருக்கு நடத்த முடியாது நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் பரப்போர் நாட்களும் ஆண்டு சிறப்பாக நடத்த முடியாது வேண்டிக் கொள்வோம். Thank you all. Good night. Thank you, Anna. Thank you, Auntie. Good night. Thank you, brother. Thank you, auntie. Good night. Thank you, sir. Thank you, auntie. Good night. Thank you, sister. Thank you, sister. Thank you.